இப்போ ஒவ்வொரு துறையும் இழப்புல 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்ப இது என்ன நல்லாட்சி? நீயே கடன்கார பைய அரசு 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப எதுக்கு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் 25 இருந்து யாரு கேட்டது? அப்ப 2026 தேர்தல் வருது. ஜனவரியிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 12,000 கொடுக்குறீங்க ஒரு ஆண்டுல. ஒரு ஓட்டுக்கு 12,000 கொடுக்குறீங்க. தமிழ் மகனுக்கு 1000 அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 18,000 கொடுக்குறீங்க. அது ஓட்டுக்கான காசு தானே? இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படுறதா? எதுக்குமே காசு இல்லை. நிதி சுமை இருக்கு, பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க, நிதி வளமை இல்லைன்றீங்க. அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சுதா? 6 மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு இருக்கா? மருத்துவருக்கு கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியல, ஆனா காசு இல்லை.